சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை ஏற்கனவே 2 வழித்தடங்களில் சுமார் 56 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த 2 வழித்தடங்களின் வாயிலாக தினசரி 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் மெட்ரோ ரயில்களில் பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 116 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த வழித்தடத்தில் குறிப்பாக 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 63,800 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த 3 வழித்தடங்களுக்கான அந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த மட்டில் சென்னை மாநகர பகுதி மட்டுமின்றி புறநகர் பகுதியும் பெருவாரியாக இணைக்கப்படுவதன் காரணமாக புறநகர் பகுதி மக்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும், எப்போது மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு அவாவுடைய வெளிப்பாடில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்பில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வருவது எப்போது என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த மட்டில் 3 வழித்தடங்களில் கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட், அதேபோல் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், அதேபோல் பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் என 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயிலுடைய கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரதானமாக 2 பகுதிகளில் தற்போது அதற்கான பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக குறிப்பிட்ட சில வழித்தடங்களில் அந்த மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தீவிரம் காட்டி வராங்க. அந்த வகையில் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தில் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்கனவே ஆளில்லாத மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதியில் இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார இந்த மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான ஏற்பாடுகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் மேலும் பல வழித்தடங்களில் அந்த மெட்ரோ ரயில்களை குறிப்பிட்ட சில இடங்களில் இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பூந்தமல்லி போரூரிடையே 6 பெட்டிகளோடு கூடிய முதல் ஆளில்லாத மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார இலக்கு நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஜூன் மாதத்தில் போரூர் கோடம்பாக்கம் இடையே பவர் ஹவுஸ் இடையேயும் இந்த மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. கோயம்பேடு முதல் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் வரைக்கும் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துடைய சேவை என்பது 2026 ஜூன் மாதத்திற்குள்ளார நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க.